ஹாய் காய்ஸ். ஸோ இப்போ 7th டே நம்ம வந்து வாக்கிங் சேலஞ்சில் 7th டேயில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. காலையில் 5:15 நடந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4:45 வந்தோம்னு நினைக்கிறேன். சாரி, 4:45 இப்போ 5:15 ஆகுது. ஸோ நடந்துகிட்டு இருக்கோம். சேலஞ்ச் இருக்குது, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. காலையில் டெய்லி நடக்கிறதும் ரொம்ப நல்லா தான் இருக்குது கைஸ். ஏன்னு சொல்லுங்கள், உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகுது. நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக நீங்களும் நடங்க. என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக 30 நாளில் வந்து அந்த சேலஞ்சை வந்து முடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். இதுதான் உண்மை. ஆனால் இது வரைக்கும் ஒரு 1 கிலோ கூட கம்மியாகல. 5 நாள் 6 நாள் நடக்கிறோம். பார்க்கலாம் உடம்பு கம்மியாகுதா இல்லையா. முயற்சி, தீவிர பயிற்சி, வெற்றி நிச்சயம்ன்றாப்புல. நான் என்னத்த சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அலாரம் வச்சு தான் எழுந்திரிச்சோம். அந்த அலாரத்தையே எத்தனை வாட்டி நான் ஸ்கிப் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி தானாகவே எழுந்திரிச்சிட்டேன். அலாரமே அடிக்கலை. அது பழகிடும், தானாக பழகிடும். ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக வாக்கிங் போங்க. காலையில் எழுந்து டயட்டில் இருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக டயட்டில் இருக்கணும். பிரியாணி சாப்பிடக்கூடாது. வெளியே போயிட்டு அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே வெயிட்டை ஏற்றுறது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஆனால் அதை குறைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒல்லியாக இருந்த வரைக்கும் வெயிட்டு போடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட்டு போட்ட பிறகு ரொம்ப குண்டாயிட்டேன்னு இருக்காங்க எல்லாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நான் இழைக்கல. ஸோ இழைச்சா நமக்கு நல்லது. ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். யார் எது சொன்னாலும் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது. தேங்க்யூ காய்.